நம்மளோட குட்டி போலார் பேரட் ஃபிஷ் எல்லாத்தையுமே நான் ஒரு கம்யூனிட்டி டேங்க்ல தான் வச்சிருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் காலைல போய் பார்க்குறப்ப பயங்கர சர்ப்ரைஸ் நம்மளுக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதிலிருந்து ஒரு ஜோடி தனியா பிரிஞ்சு போயி குட்டி போட்டு குட்டி பொரிச்சியுமே வச்சிருக்காங்க. நமக்கு அத பார்க்குறக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. உங்க வீட்ல இந்த மாரி பொரிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், இது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி டேங்க் தான். உள்ளுக்குள்ள வந்து நான் ப்ராப்பரான ஹைடிங் ஸ்பேஸ் குடுத்துருக்கேன். ஏன்னா போலார் பேரட் ஃபிஷ்க்கு வந்து ஹைட் பண்ணி தான் இருக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நெறைய பிளான்ட்ஸும் உள்ள வச்சிருக்கேன். உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ப்ளஸ் உள்ள ஒரு இன்டர்னல் ஃபில்டர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. தண்ணியை நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி. அதே மாதிரி நான் இந்த டேங்க் வந்து பயங்கரமாலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரொம்பவுமே டிஸ்டர்பன்ஸே இருக்காது. மார்னிங் ஆன் பண்ணேன்னா, லைட்டை ஆன் பண்ணேன்னா ஈவினிங் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுட்டு போடுவேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல தான் இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான செட்டப்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லையுமே இந்த மாதிரி போலார் பேரட் ஃபிஷ் வந்துட்டு டக்குன்னு ப்ரீட் ஆயிரும். சர்ப்ரைஸ் உங்களுக்குமே கொடுக்கும், எனக்கு கொடுத்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து லைவ் பிரெயின் ஷிம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போக போக பார்ப்போம் இந்த குட்டிகள்லாம் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட காப்பாற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து தனியாக பிரிக்கிற ஐடியாவே இல்லை. இதிலே விட போகிறேன். இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி குரூப்லேருந்து வளர்றது எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். ஓகேயா?